எமது இனத்தின் வளர்ச்சி குறித்து ஸ்ரீதரன் வெளியிட்டுள்ள கருத்து. யாழில் ஐஸ் மற்றும் போதை மாத்திரைகளுடன் இளைஞன் கைது. ஐநாவில் அனுர அரசுக்கு அதிர்ச்சி கொடுத்த சீனா. தென்மராட்சி கொடிகாமத்தில் ஏற்பட்ட விபத்தில் பெண் பலி, இளைஞன் படுகாயம். புதுக்குடியிருப்பு படுகொலை 35வது ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிப்பு. குச்சவெளி பகுதியில் 548.5 ஏக்கர் நிலம் விடுவிப்பு. வாழைச்சேனையில் முற்றுகையிடப்பட்டது கசிப்பு உற்பத்தி நிலையம். பாதாள உலகத்தை பயன்படுத்தும் அரசியல்வாதிகள் குற்றம் சாட்டுகிறார் ஸ்ரீநேசன். மைத்திரிபால ஸ்ரீசேனவுக்கு கொழும்பில் வீடுகளை வழங்க 3 தொழில் அதிபர்கள் தயார். தொடர்பென விரிவான செய்திகள். எமது இனத்தின் வளர்ச்சியும் எழுச்சியும் என்பது எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தினுடைய நம்பிக்கையில் இருக்கிறது என யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். நேற்று அல்வாய் பாரதி விளையாட்டுக் கழகத்தின் 70வது ஆண்டு நிறைவு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நல்ல ஆரோக்கியமுள்ள, மனதைரியமுள்ள, ஒரு திடமான இதயத்தை கொண்ட பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கு விளையாட்டுகள் மிக முக்கியமானவை. நாங்கள் நலிந்த ஒரு சமூகம் அல்ல, நாங்கள் நிமிர்ந்து நிற்கின்ற மிகவும் ஆரோக்கியமுள்ள சமூக கட்டமைப்பை கொண்ட இனம். எனவே எமது இனத்தின் வளர்ச்சியும் எழுச்சியும் என்பது எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தினுடைய நம்பிக்கையில் இருக்கிறது என அவர் தெரிவித்தார். அல்வாய் பாரதி விளையாட்டு விழா அனைவரது ஒற்றுமையுடன் இனிதே நடைபெறுகிறது. அனைவரின் ஒத்துழைப்புடன் வரவேற்புடன் இந்த மைதானத்தில் இடம்பெறுவது மிக மிக மகிழ்ச்சி அளிப்பதாக சிவஞானம் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நீண்ட நாட்களாக போதை பாவனையில் ஈடுபட்டு வந்த 27 வயது இளைஞன் பாவனைக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களுடன் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 3600 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள், அதை பயன்படுத்தும் உபகரணங்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. பறிமுதல் செய்யப்பட்ட சான்று பொருட்களையும் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவையும் சீனாவையும் கையாள்வதில் அனுர அரசாங்கத்துக்கு தொடர்ந்து சவால் உள்ளதாக கனடாவில் உள்ள அரசியல் ஆய்வாளர் நேரு குணரத்னம் தெரிவித்தார். ஜெனீவாவில் மனிதுரிமைகள் கூட்டத்தொடர் ஆரம்பமான போது முதல் நாளில் இலங்கை தொடர்பான அறிக்கை ஒன்று வெளியானது. அதைத் தொடர்ந்து அது தொடர்பில் பேசுவதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டது. 43 நாடுகள் பேசுவதற்காக பதிவு செய்தன. அதில் 33 நாடுகள் பேசின. ஆனால் சீனா இந்த விடயம் தொடர்பில் பேசவில்லை என்றும் அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கச்சாய் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று காலை 11 மணியளவில் கொடிகாமம் கச்சாய் வீதியில் இடம்பெற்றுள்ளது. குடும்ப பெண்ணும் அவரின் உறவுமுறையான இளைஞர் ஒருவரும் மோட்டார் சைக்கிளில் கச்சாய் வீதியூடாக கொடிகாமம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது அதே திசையில் சட்டவிரோத மணல் ஏற்றிக்கொண்டு சென்ற உளவு இயந்திரம் மோட்டார் சைக்கிள் மீது மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. இந்த விபத்தை அடுத்து அந்த உளவு இயந்திரம் தப்பிச் செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் கேட்பேலி மேற்கு மிருசுவிலைச் சேர்ந்த நந்தகுமார் ஜெயலட்சுமி என்ற 46 வயதுடைய குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்தார். அதேவேளை உறவுமுறை இளைஞனான 22 வயதுடைய கனகலிங்கம் செந்தூரன் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். உயிரிழந்தவரின் சடலம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு படுகொலையின் 35வது ஆண்டு நினைவு தினம் நேற்று மாலை பொதுமக்களால் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பழம்பெரும் தமிழ் கிராமமான புதுக்குடியிருப்பு கிராமத்தில் கடந்த 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் 21இல் இராணுவமும் முஸ்லிம் ஊர்காவற்று படையினரும் இணைந்து கூட்டாக 17 தமிழர்களை தமிழின படுகொலை செய்தனர். சம்பவ தினமான வெள்ளிக்கிழமை அன்று இரவு புதுக்குடியிருப்பு கிராமத்துக்குள் புகுந்த இராணுவமும் இராணுவத்தோடு இணைந்த முஸ்லிம் ஊர்காவல் படையும் வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்த தமிழ் மக்கள் 45 பேரை தூக்கத்தில் இருந்து எழுப்பி விசாரணைக்கென்று கடற்கரை பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். விசாரணைக்காக இவ்வாறு அழைத்துச் சென்றவர்களை நோக்கி இராணுவம் முஸ்லிம் ஊர்காவல் படை அவர்களை வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் கொலை செய்தது. பெண்கள், சிறுவர்கள் உட்பட 17 பேரை கொடூரமாக கொலை செய்தும் பலர் காயங்களுடனும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த படுகொலையில் 9 ஆண்கள், 8 பெண்கள், மொத்தம் 17 பேர், இதில் சிறு குழந்தைகளும் உள்ளனர். குறிப்பாக இந்த இனப்படுகொலைக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை என்று இறந்தவர்களின் உறவினர்கள் கவலை வெளியிட்டனர். இதன்போது இறந்தவர்களின் நினைவாக ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடந்த காலங்களில் நினைவு தினத்தை அனுஷ்டிக்க முடியாதவாறு போலீசாரின் தடை உத்தரவுகள், புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்ததால் உறவுகள் நினைவு வணக்கத்தில் கலந்து கொள்ளாத சந்தர்ப்பங்கள் பல வருடங்களாக காணப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளனர்.
திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்டிருந்த 548.5 ஏக்கர் நிலம் விவசாய நடவடிக்கைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. குச்சவெளி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதியில் 10,432 ஏக்கர் நிலத்தை விடுவிக்குமாறு கோரப்பட்டு வந்த நிலையில் 548.5 ஏக்கர் நிலம் விடுவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தில் யுத்தம் நிறைவேற்றதுக்கு பின்னர் கிட்டத்தட்ட 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மக்கள் காலகாலமாக விவசாயம் மேற்கொண்டு வந்த மற்றும் மேய்ச்சல் தரையாக பயன்படுத்தப்பட்டு வந்த பல ஆயிரம் ஏக்கர் காணிகள் வனவள பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களத்தால் வர்த்தமானி அறிவித்தலின்றி கையகப்படுத்தப்பட்டது. இருப்பினும் குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் 10,432 ஏக்கர் விடுவிக்க கோரி வந்த நிலையில் தற்போது 548.5 ஏக்கர் நிலமே விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வாழைச்சேனை கிண்ணியடி வாவியின் நடுவில் உள்ள மேட்டு நில காட்டுப்பகுதியில் இயங்கி வந்த பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்றை கிழக்கு மாகாண குற்றப்பிரிவு போலீசார் நேற்று பகல் முற்றுகையிட்டனர். கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட 2 கைது செய்துள்ளதோடு 6 தாங்கிகள் கொண்ட 1080 லிட்டர் கூடா 30 லிட்டர் கசிப்பு என்பவற்றை மீட்டு ஒப்படைத்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். கிழக்கு மாகாண குற்றப்பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றை தொடர்ந்து குறித்த பகுதிக்கு நேற்று பகல் கிழக்கு மாகாண குற்றப்பிரிவு போலீஸ் அதிகாரிகள் தோணி மூலம் பாவியில் பயணித்து குறித்த பகுதியை சுற்றி வளைத்து முற்றுகையிட்டனர். இதன்பொழுது அங்கு சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டுக் கொண்ட 2 கைது செய்ததோடு 6 பேரல் கொண்டு 1080 லிட்டர் கூடா 30 லிட்டர் கசிப்பு மற்றும் உற்பத்தி உபகரணங்களை மீட்டு வாழைச்சேனை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதில் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த கால இலங்கை அரசியலில் சட்டவிரோத சமூக விரோத செயற்பாட்டாளர்களுடன் சட்ட ரீதியான அரசியல்வாதிகள் பலரும் கலப்படமாகி செயற்பட்டுள்ளதாக அறிய முடிவதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமை அவரால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சட்டவிரோத பாதாள குழுவோடு நாட்டின் சட்ட ரீதியான அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் கொண்டிருந்த உறவுகள் வேதாளங்கள் செய்வதாக கூறப்படும் பயங்கரவாத அரசியலாகவே கொள்ள முடிகிறது. பாதாள உலகத்தினரும் வேதாள அரசியல் நாயகர்களும் இணைந்து செயற்படுவது மிகவும் ஆபத்தானது. கருப்பு பணம் வழங்குனர்களாகவும் கூலி கொலையாளர்களாகவும் பாதாள உலகத்தினர் அரசியல் புள்ளிகள் அவர்களை பயன்படுத்தினர். பாதாள உலகத்தினரை தமது சட்டவிரோத குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தும் அரசியல்வாதிகள் அவர்கள் மாட்டிக்கொள்ளும் போது அழித்து விடுவதாகவும் அவர் குற்றச்சாட்டொன்றினை முன்வைத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனவுக்கு கொழும்பில் வீடுகளை வழங்க 3 தொழிலதிபர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எவ்வாறாயினும் மைத்திரிபால ஸ்ரீசேன இன்னும் அந்த வீடுகளை ஏற்க விருப்பம் தெரிவிக்கவில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது. கொழும்பு பகுதியில் 3 வீடுகளை வழங்க தொழிலதிபர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அதே வட்டாரங்கள் உறுதிப்படுத்தி செய்தி வெளியிட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன தற்போதைய உத்தியோகபூர்வ வீட்டிலிருந்து மிக விரைவில் வெளியேறுவார் என்றும் அந்த வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன.